பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்திருக்க ஒரு சில முக்கியமான தகவல்கள். தமிழக அரசில் ரேஷன் கார்டுடைய மிக முக்கியமான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு சில முக்கியமான அறிவிப்புகளை தமிழக அரசு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்குறோம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் அட்டைதாரர்கள் தொடர்ந்து மானிய விலையில் பொருட்களை பெறும் வகையில் ஆல்ரெடி ஜூலை 31ஆம் தேதி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 31 வரைக்கும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மின்னணு சரிபார்ப்பு இகேவைசி முறையை முடிக்க அரசு அறிவித்துள்ளது. இந்த நடைமுறை குடும்ப அட்டையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் கைவிரேகை பதிவு செய்ய வேண்டியது கட்டாயம். இல்லையில் குறிப்பிட்ட உறுப்பினரின் பெயர் நீக்கப்படவோ அல்லது பொருட்கள் நிறுத்தப்படவோ வாய்ப்புள்ளது. இதற்காக மக்கள் தங்களது சொந்த ஊருக்கு செல்ல தேவையில்லை என்றும் தற்பொழுது தங்கியிருக்கும் இடத்திற்கே சென்று அருகிலுள்ள நியாய விலை கடைகளில் இப்பதிவுகளை மேற்கொள்ளலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் 35 கிலோ அரிசி பெறும் முறையை மாற்றி இனி ஒரு நபருக்கு 7 கிலோ வீதம் அதிகபட்சமாக 35 கிலோ வரை மத்திய அரசு வழங்க பரிந்துரை செஞ்சிருக்கிறது. இதன் மூலம் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பொறுத்தே இனி அரிசியின் அளவு தீர்மானிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. போலி அட்டைகளை ஒழித்து தகுதியுள்ள பயனாளிகளுக்கு மட்டுமே அரசு சலுகைகள் சென்றடைவதை உறுதி செய்யவே இந்த அதிரடி மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஸோ இகேஒய்சி அப்படின்றது ரொம்ப கட்டாயம். ஆல்ரெடி ஜூலை 31 அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஜூலை 31 அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொஞ்சம் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 31 வரை இது கொண்டு மாற்றி அமைக்கும். ஸோ உங்களுடைய கைவிரல் ரேகை மற்றும் அரிசி அளவீடு முறைகளில் புதிய மாற்றங்களில் இதில் வந்திருக்குங்க. உங்களுடைய உரிமையை தக்க வைக்க நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய 2 முக்கிய மாற்றங்களை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது தவறினால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய உறுப்பினர்களுடைய சரிபார்ப்பு தவறவிட்டால் பொருட்கள் நிறுத்தப்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த 2 முக்கியமான அறிவிப்புகளை நீங்கள் செஞ்சே ஆக வேண்டும். இது போலி அட்டைகளை ஒழிக்க தமிழகத்தில் போலி குடும்ப அட்டைகளை கண்டறிந்து முறைகேடுகளை தடுக்க இது ரொம்ப முக்கியம். தகுதியானவர்களுக்கு மட்டும்தான், தகுதியான குடும்பங்களுக்கு மட்டுமே ரேஷன் பொருட்கள் மானியங்கள் சென்றதை உறுதி செய்கிறது. மாநில அரசின் உத்தரவு இகேஒய்சி பதிவு ஜூலை 31 ஆகஸ்ட் 31 மாற்றி அமைச்சிருக்காங்க. மத்திய அரசினுடைய உத்தரவு ஏஏஒய் அரிசி ரேஷன் அளவில் மாற்றம். ஓகேங்களா, வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களுக்கு மட்டுமே இனி கிடைக்கும். ஒரு நபருக்கு இனி அதிகபட்சமாக 7 கிலோ. ஸோ 5 உறுப்பினர்கள் இருந்தால் 5 × 7 35 கிலோ மட்டும்தான் கிடைக்கும். அதுக்கு மேலே உங்களுக்கு கிடைக்காது அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கு உண்டான தீர்வுகள். வெளியூரில் வசிப்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன வேலை நிமித்தமாக வெளியூர் சென்னை கோவை வசிக்கிறீர்களா? சொந்த ஊருக்கு செல்ல தேவையில்லை. நீங்கள் வசிக்கும் இடத்திற்கு அருகில் உங்கள் ரேஷன் கடையிலேயே கைவிரேகை பதிவு செய்யலாம். குடும்பத்தில் யாரேனும் உயிரிழந்திருந்தால் வட்ட வழங்கல் தாலுகா அலுவலகத்தை தொடர்பு கொண்டு இறப்பு சான்றிதழை சமர்ப்பித்து பெயரை உடனடியாக நீக்க வேண்டும். இகேஒய்சி எதற்காக அப்படின்றத நீங்க தயவு செய்து தெரிஞ்சுக்கணும். இகேஒய்சி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த ரேஷன் அட்டைகள்ல நிறைய உங்க பேர்ல வேற யாருன்னா பயன்படுத்தாத அதற்கு உரிய ஏழை குடும்பங்களுக்கு உரியதை வேற யாருன்னா பயன்படுத்துது. இந்த இகேஒய்சி பயன்படுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு உண்டான ரேஷன் அட்டை, உங்களுக்கு உண்டான ரேஷன் ஒவ்வொரு குடும்பங்களுக்குமே அரசு வந்து பார்த்தீங்கன்னா 6000 6500 ரூபா வர செலவினங்களை கொடுக்குது. ஓகேங்களா, ஒரு அட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு வருடத்திற்கு 6000 6500 ரூபா வரைக்கும் இந்த செலவு கொடுக்குது. இதை நீங்கள் சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா இதை உடனடியாக நீங்கள் இந்த இகேஒய்சியை பண்ணியே ஆகணும். தமிழகத்தில் 37,328 ரேஷன் கடைகள் இருக்குது. 2 கோடியே 25,93,064 குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்க. 14 கோடி அரசு 2025-26 ஆண்டிற்கான அரசு மானியத்தை ஒதுக்கியிருக்காங்க. 6000 6500 ஒரு அட்டைக்கு அரசு செலவு செய்து வருஷத்துக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த டேட்டா பேஸ் எல்லாமே அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஒவ்வொரு அமைப்புலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டுடைய 5 வகைக்குமே யாருக்கு எவ்வளோ அரிசி போடுறாங்கன்றது தெரிஞ்சுக்கணும். பிஹெச்ஹெச் முன்னுரிமை உள்ளவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 76.9 லட்சம் மாதம் 8 கிலோ அரிசி. ஓகேங்களா, பிஹெச்ஹெச் ஏஏஒய் 18.6 லட்சம் மாதம் 35 கிலோ அரிசி. இவர்களுக்கு விதிகள் மாற்றப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா, என்பிஹெச்ஹெச் முன்னுரிமை அற்றவர்கள் 90 லட்சம் பேர் அரிசி சர்க்கரை உண்டு வழக்கம் போல 20 கிலோ தான். என்பிஹெச்ஹெச் எஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10.65 லட்சம் அரிசி தவிர மற்ற பொருட்கள் உண்டு. என்பிஹெச்ஹெச் என்சிசி முகவரி சான்றிதழ், இது வேற பொருட்கள் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது.
இந்த பேஸ் பண்ணி தாங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டைகளுக்கு இந்த புதிய விதிமுறைகளை மாற்றி அமைச்சிருக்காங்க. 35 கிலோ அரசு ஏஏஒய் அட்டைகளுக்கு ஒரு நபருக்கு 7 கிலோ, அதிகபட்சமாக 35 கிலோ மட்டும்தான் கொடுப்போம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு 7 கிலோனா 4 நபர் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 28 கிலோ, 5 நபராக இருந்தால் 35 கிலோ, 6 நபராக இருந்தாலும் அவங்களுக்கு 35 கிலோ மட்டும்தான் வழங்குவாங்க. அதுக்கு மேலே வழங்க மாட்டாங்க. ஸ்மார்ட் கார்டை வந்து உரிமையாளர்கள் செக்லிஸ்ட் உடனே பண்ணிக்குவாங்க. ஆகஸ்ட் 31க்குள்ளார குடும்ப உறுப்பினர் அனைவரும் அருகில் உள்ள கடைகளில் இகேஒய்சி கைரேகை பதிவு செஞ்சுக்கோங்க. நீங்கள் ஏஒய் கார்டு வைத்திருந்தால் உங்கள் குடும்ப உறுப்பினர் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஒரு நபருக்கு 7 கிலோ அரிசி அளவை கணக்கிட்டு வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் சேனலோட நன்றி, வணக்கம், தேங்க்யூ.